தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ 2019 நீட் தேர்வுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் கீழே தெரிகிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போய்ட்டு nta.ac.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் NTA வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா latest.nta ஒரு டேப் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பப்ளிக் நோட்டீஸ் ஆன் நீட்னு இருக்கும். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பப்ளிக் நோட்டீஸ் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஆஃப் டெஸ்ட்னு சொல்லிட்டு அதில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 180 ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். என்னென்ன சப்ஜெக்டில் இருக்குன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி இந்த சப்ஜெக்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஆஃப் ஈவெண்ட்ஸ் சொல்லிவிட்டு இந்த தேர்வு பற்றினி டேட்ஸ் என்னென்ன டேட்ஸை என்னென்ன நடக்கும் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாம், அதாவது தேர்வு நடைபெற நாள்னு பார்த்தீங்கன்னா 5/5/2019 சண்டே நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2 to 5 நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 1/11/2018 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிட்டு 30/11/2018 அன்றைக்கும் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃபீஸை செலுத்துறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்களா, அதாவது 1/11/2018 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிட்டு 1/12/2018 உங்களோட எக்ஸாம் ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI அந்த மோடில் இல்லைனா SBI ஈச்சலான் மோடில் வந்து நீங்கள் சொன்ன டேட்டுக்குள்ளே பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு, OBC அப்புறம் NCL இந்த கேட்டகரிக்கு வந்து 1400 ஆகும். SC, ST, பிசிக்கலி சேலஞ்ச், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கு வந்து 750 ரூபா வந்து எக்ஸாம் ஃபீஸாகவும் நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான அட்மிட் கார்ட்ஸ் வந்து NTA வெப்சைட் வந்து 15/4/2019 அன்றைக்கி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5/6/2019 அன்றைக்கி இதே NTA வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில், அதாவது nta.neet.nic.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த எக்ஸாம் பற்றின முழு இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கலாம். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டவுன்லோட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் நீட் UG 2019 இருக்க அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கான முழு தகவல்கள் எல்லாமே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 108 பேஜஸ் இருக்குது. PDF ஃபார்மேட் இருக்குது. நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மாடல் ரெப்ளிக்காவும் இருக்குது. நீங்கள் எந்தெந்த ஃபீல்டில் என்ன ஃபீல் பண்ணோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. நீங்கள் பொறுமையாக எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். இந்த நீட் எக்ஸாமுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோவும் நான் கூடிய சீக்கிரம் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைனா ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்க இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஏஜ் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. கேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு பார்த்தீங்கன்னா 5/5/1994 இருந்து 31/12/2002 வந்து பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. SC, ST, OBC, NCL கேட்டகரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5/5/1989 31/12/2012 பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க. உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுறது 4 ஸ்டேஜஸ் இருக்கும். உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட வந்து உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ஃபீஸை பே பண்ணிவிட்டு உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு அப்ளை ஆன்லைன் நீட் 2019 இருக்குது அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணால் மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம்.
இதுக்கான விரிவான வீடியோ நான் கூடிய சீக்கிரமே ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் வந்து இந்த அப்ளிகேஷனோட ரெப்ளிகா ஃபார்மேட் இருக்குது, அதில் என்னென்ன பண்ணணும் கிளியராக கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.